ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு வருகிற புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவேற நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சனி உங்கள் ராசிக்கு 5வது இடமான கும்பராசியில் உட்காந்துருக்காரு. வருஷம் ஃபுல்லாக அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. குரு உங்கள் ராசிக்கு 7வது இடமான மேஷத்தில் உட்காந்துருக்காரு. ஏப்ரல் 2024 வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. மே மாதத்துக்கு அப்புறம், அதாவது குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம், குரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். அதாவது உங்கள் 7வது வீட்டிலேருந்து 8வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். ராகு உங்கள் ராசிக்கு 6வது இடமான மீனத்தில் உட்காந்துருக்காரு. அப்படியே ஆப்போசிட்டில் கேது உங்கள் ராசிக்கு 12வது இடமான கன்னியில் உட்காந்துருக்காரு. ராகு கேது பயிற்சி அக்டோபர் 30 தான் நடந்தது. ஸோ தீஸ் ஆர் தி பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ். லெட்ஸ் டூ த ப்ரிடிக்ஷன்ஸ் நவ். ஃபர்ஸ்ட், கரியர். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு 2024 எப்படி இருக்க போகுது? கரியரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ராகு உங்கள் 6வது இடத்துல உட்காந்துருக்கார். ராகு உபஜய ஸ்தானங்களில் ரொம்ப நல்லாவே வேலை செய்வார். அதாவது 3, 6, 10, 11 ராகு ரொம்ப சூப்பராக வேலை செய்வார். உங்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் நீக்கிடுவாருங்க. உங்கள் வேலையில் உங்கள் மேனேஜர்கிட்ட பின்னாடி இருந்து போட்டு கொடுத்தவன், சைட்லேருந்து வேலை பார்த்தவன், இவன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான் அப்படின்லாம் வந்துட்டு உங்கள் உயர் அதிகாரிகிட்ட சொன்னவன், அவன் எல்லாத்தையுமே நீங்கள் வீழ்த்தி மேலே வந்துடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, ப்ரமோஷன், வெளிநாட்டு வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. மெயினாக வெளிநாடு வாய்ப்புக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்போலேருந்தே உங்கள் மேனேஜர்கிட்ட அவர் காதில் ஒரு வார்த்தையை போட்டு வச்சுருங்க, எனக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா February, Marchல் வீசா ரைஸ் பண்ணால் தான் நீங்கள் மே மாதம் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அவர் காதில் ஒரு வார்த்தையை போட்டு வச்சுருங்க. வேலை இல்லாதவங்க கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் உங்களுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ராகு உங்கள் 6வது வீட்டில் இருக்கார். ஒரு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனாலும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபெயில் ஆனாலும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதனால் கண்டினியூஸாக உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் நல்லா படித்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். மே மாதத்தில் குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 7வது இடத்துலேருந்து 8வது இடத்துக்கு பயிற்சியாகி மறைஞ்சிருவார். அதுக்கப்புறம் வேலை எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா உங்கள் 6வது அதிபதி 8வது இடத்துல மறைஞ்சிட்டாருன்ற விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ வேலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. 8வது இடத்துல வர குரு உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் கம்பெனியில் அதுக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க. அடுத்து பிஸ்னஸ். ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு 2024 எப்படி இருக்க போகுது? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல உட்காந்துருக்கார். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஜாக்பாட் தான் ஃபர்ஸ்ட் 4 மாதம். அடுத்த 8 மாதமும் ஓகேவாக இருக்குது. ஏன்னா ராகு உங்கள் 6வது வீட்டில் உட்காந்துருக்கார். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒருத்தரை வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா பார்த்து அவங்கள உள்ளே சேருங்க. ஏன்னா ராகு ஒரு மாயை ஏற்படுத்திடுவார். இவங்களை நம்ம உள்ளே கொண்டு வந்தால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பணமே இருக்காது, இல்லை அவங்க ஒரு ஃப்ராடாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ராகு 6வது இடத்துல இருக்கார். ஸோ மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பண்ணுற தொழிலேருந்து பல மடங்கு லாபம் வரும். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டாப் கியரில் போவீங்க. அடுத்த 8 மாதம் கொஞ்சம் ஒரு 2 கியர் கம்மி பண்ணி கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்பீடில் போவீங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சனி உங்கள் 7வது வீட்டை பார்க்குறார். குரு 7வது வீட்டிலேருந்து விலகிட்டாலும் சனி பார்க்குறார். சனி இஸ் யோகக்காரகா ஃபார் துலாம் ராசி. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போயிடும். அடுத்து ஹெல்த்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை துலாம் ராசிக்கு 2024. ஏன்னா ராகு உங்கள் 6வது வீட்டில் உட்காந்துருக்கார். இது வரைக்கும் இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அவர் கிளியர் பண்ணிவிடுவார். ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப எனர்ஜி அதிகமாக இருக்கும். ரொம்ப துருத்துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப ரொபஸ்ட்டாக இருப்பீங்க. ரொம்ப எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவீங்க. உங்கள் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் இருந்த சோம்பேறித்தனம் எல்லாமே போயிடும். நீங்களா இது அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப துருத்துருன்னு இருப்பீங்க. பட் கேத்து இந்த 12th house இஸ் ஸ்டில் அ கன்சர்ன். 12வது இடத்துல கேத்து வரும்போதும் உங்கள் தூக்கத்தை கெடுத்துருவார். உங்கள் ஸ்லீப்பிங் பேட்டர்னே மாற்றி விட்ருவார். மத்தியானம் 2 மணிக்கு தூங்குவீங்க, நைட்டு 3 மணிக்கு தூங்குவீங்க, நேரங்கெட்ட நேரத்தில் தூங்குவீங்க, இல்லைனா உங்களுக்கு தூக்கமே வராது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கேத்து 12வது இடத்துல வரும்போது பண்ணிவிடுவாருங்க. அதே மாதிரி ஒரு சில விரைய செலவுகளையும் உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துருங்க. அதே மாதிரி நீங்கள் பயணம் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 12வது வீட்டு கேது உங்களுக்கு ஒரு சில மைனர் ஆக்சிடென்ட்ஸை கொடுத்துருவார். ஸோ ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்பீடாக ஓட்டாதீங்க வண்டியை. சிக்னல்லாம் வண்டியை நிறுத்துருங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணாமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனை கிடையாது.
வெளி மாநிலங்களுக்கு போகும்போதும் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ட்ராவலை பிளான் பண்ணிவிடுங்க. முன்னாடியே வந்து இதுதான் ஐட்னரி, இங்கே தான் போகிறோம், இங்கே தான் சாப்பிட போகிறோம், எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிடுங்க. நைட்டு வெளில சுற்றாதீங்க. இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கேத்து இந்த 12th house will not be a problem. அதே மாதிரி உங்கள் செக்ஷுவல் லைஃப்லேயும் கேத்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம். அடுத்து லவ் லைஃப். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு 2024 எப்படி இருக்க போகுது? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சனி உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் உட்காந்துருக்கார். அது அவருக்கு மூலத்திரிகோணை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்மூத்தாக போகும். ஆல்ரெடி 2023 உங்களுக்கு ஒரு சூப்பரான வருஷமாக தான் இருந்திருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னொரு ஆஃபர் உங்களுக்கு வருது அப்படின்னா இருக்கிற ஆளை கழட்டி விட்டுட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ரெண்டும் போயிடும். உங்களுக்கு இருக்கிறதும் போயிடும், அதுவும் உங்களுக்கு சரி வராது. ஸோ அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சனி பகவான் உங்களை தண்டிச்சிருவார். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான வருஷமாக இருக்க போது. பட் டேக் இட் ஸ்லோ. எந்த ஒரு அவசரமான டெசிஷனும் எடுக்காதீங்க ரிலேஷன்ஷிப்பில். அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்து பணவரவு, லிக்விட் கேஷை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. குரு உங்கள் 7வது வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு 11வது வீட்டை பார்க்குறார். உங்களுக்கு பணம் வந்துகிட்டே தாங்க இருக்கும். லிக்விட் கேஷ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் பர்ஸில் எப்போதுமே காசு இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எப்போதுமே காசு இருந்துகிட்டே இருக்கும். கடைசி 8 மாதத்தில் குரு உங்கள் 8வது வீட்டுக்கு பயிற்சி ஆன பிறகும் உங்கள் 2வது வீட்டை பார்த்துருவார் அவர். ஸோ அதனால் சேவிங்ஸில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பண தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது 2024. பட் ஸ்டில் சனி உங்கள் 11வது வீட்டையும் 2வது வீட்டையும் பார்க்குறாரு. வருஷம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறாரு. ஸோ ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்கு ஆசைப்படாதீங்க. இன்ட்ரா டே ட்ரேடிங் பண்ணுறவங்க, இல்லைனா வேறு ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. காலையில் பணத்தை போட்டு எனக்கு ஈவினிங் ஒரு 10,000 வேணும் அந்த அளவுக்குலாம் ஆசைப்படாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எனக்கு வந்து இந்த மாதமே ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி 3 மாதம் கழிச்சு எனக்கு அது 50,000 வேணும் அப்படிலாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சனி உங்கள் 11வது வீட்டையும் 2வது வீட்டையும் பார்க்குறார். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் வளரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து கல்வி. தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 மாதம் சுமாராக இருக்குது. கடைசி 8 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 8வது இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் 4வது வீட்டை பார்ப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் 4 மாதம் கொஞ்சம் ஓகேவாக தாங்க இருக்குது. நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். கடைசி 8 மாதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் கம்மியாக எஃபோர்ட் போட்டாலே அதிகமாக மார்க்ஸ் எடுப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸ்கூலில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, அதாவது பிஜி, பிஹெச்டி, அப்ராடில் போய் படிக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்கள் 9th ஹவுஸ்க்கு எந்த அஃப்ளிக்ஷனும் கிடையாது. ஸோ யூ கேன் டூ யர் ஜாப், தீசிஸ், ரிசர்ச் ஒர்க் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதை கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. அடுத்து மேரேஜ். கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கவங்களுக்கு, உங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா குரு பலன் போயிட்டுருக்கு. ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல உட்காந்துருக்கார். சனியும் உங்களுக்கு யோகக்காரகர் தான். அவர் வந்துட்டு 5வது வீட்டிலேருந்து உங்கள் 7வது வீட்டை பார்க்குறார். ஸோ கல்யாணம் வருஷம் ஃபுல்லாகவே பீரியட் நல்லாயிருக்கு. உங்கள் மகா தசாலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அவர் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து தசா நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். பட் எல்லாமே செட் ஆகி வருது அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா குரு உங்கள் 7வது வீட்டில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். சனி யோகக்காரகர்னாலும் கொஞ்சம் டிலே பண்ணுவார் மேரேஜ் ஆகிறதுக்கு. என்கேஜ்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு தான் கல்யாணம் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் அந்த மாதிரி உங்கள் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தீவிர விசாரிங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரிங்க. அவர் என்ன, அவங்களோட பேக்ரவுண்டு உண்மையாலுமே நல்ல பேக்ரவுண்டா, நல்ல வேலையில் இருக்காரா, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரா, அந்த மாதிரிலாம் தீவிர விசாரித்து அப்புறமா ஒரு நல்ல முடிவு எடுங்க. அடுத்து மேரிட் கப்புள்ஸ். கல்யாணமான கணவன் மனைவிக்கு வருஷம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு 4 months ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் 7வது வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் 8வது வீட்டுக்கு போயிடுவார். சனியோட பார்வை மட்டும்தான் உங்கள் 7வது வீட்டுக்கு இருக்கும். சனி யோகக்காரகர் அப்படின்னாலும் மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில தாமதத்தை ஏற்படுத்துவார். 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சில தாமதத்தை ஏற்படுத்துவார். ஒரு சில சண்டைகள் வரதான் செய்யும். பட் சின்ன சண்டையாக தான் இருக்கும். பெருசாலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ மேரிட் கப்புள்ஸ்க்கும் வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு. அடுத்து பயணம். சிறுதூர பயணம் போகிறவங்களுக்கு, காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு, இல்லை வீக்கெண்ட் ட்ரிப் எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என் கேத்து உங்கள் 12வது வீட்டில் இருக்கார். ஒரு சில மைனர் ஆக்சிடென்ட்ஸை அவர் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிளான் யூர் டே. எங்கே போகிறனாலும் பிளான் பண்ணிக்கோங்க. நைட் அவுட்ஸ்லாம் வேணாம். முடிஞ்ச அளவு ஒரு 7-8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்.
நெடுந்தூர பயணம், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், அப்ராட் போகிறீங்க, இப்போ டிசம்பர் மாதம் வெக்கேஷனுக்காக உங்கள் ஃபேமிலியோட அப்ராட் போகிறீங்க அப்படின்னாலும் பிளான் யுவர் ட்ராவல். உங்கள் ஐட்னரி இதுதான் அப்படின்றது எல்லாத்தையுமே முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வித தடையும் இருக்காது. ஏன்னா கேத்து உங்கள் 12வது வீட்டில் இருக்கார், ஒரு சில தடைகளை கொடுப்பார். உங்கள் 9th ஹவுஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் கேத்து இந்த 12th ஹவுஸ் இஸ் ஸ்டில் அ கன்சர்ன். ஸோ அவ்வளோதான் மக்களே, துலாம் ராசிக்கு 2024 எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃபையும் கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.